ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஸ்குவாட் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனுடைய ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்துருங்க. அதில் வந்துட்டு ரேஷியோ ப்ரொபோர்ஷனுடைய பேசிக்ஸ்லாம் வந்து நடத்திருக்கிறோம். ஸோ அது வந்துட்டு செகண்ட் பார்ட் வீடியோ. ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ரேஷியோ ப்ரொபோர்ஷன் எடுக்கும்போது மேஜராக வந்துட்டு ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் 2 டைப்ஸ் வந்துட்டு பார்ட் 1ல பார்த்தோம். ஒன்று வந்துட்டு இந்த மெர்ஜிங் ஆஃப் ரேஷியோஸ், 2-3 ரேஷியோ கொடுத்துட்டு அதை ஒன்றா வந்து மெர்ஜ் பண்ண சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்துட்டு இந்த ப்ரொபோர்ஷன் விகித சமம்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரொபோர்ஷன் பேசிஸில் A:B, ப்ரொபோர்ஷன் C:D அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. இதில் வந்து இந்த டிஏ கண்டுபிடிக்க சொல்லணும், அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய இது கேட்பாங்க. ஸோ அந்த சம்ஸ் பார்த்தோம். ஸோ 2 டைப் நம்ம பார்த்துட்டோம். 3வது டைப் வந்துட்டு ஏஜஸ்ன்னு சொல்லுவாங்க, வயதுகள் பேஸ் பண்ணி சம்ஸ் கேட்பாங்க. 4வது மெத்தட் வந்துட்டு பார்ட்னர்ஷிப். 4வது மெத்தட் வந்து பார்ட்னர்ஷிப்பு. 5வது மெத்தட் வந்து அலிகேஷன் அண்டு மிக்சர்னு சொல்லுவாங்க. அது நான் வரும்போது என்னன்னு சொல்கிறேன், அந்த சம்ஸ் வரும்போது என்னன்னு சொல்கிறேன், சரியா? ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் இதையும் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், சரியா? இந்த 3 டைப்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஏஜஸ், அந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பேசிக் தேவை அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துடலாம். ஸோ இதில் உள்ளதை வந்துட்டு பாருங்கள். தமிழ் மீடியமில் உள்ளவங்களுக்கு கொஸ்டின் வந்து தமிழில் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இப்போ இங்கிலீஷ் மீடியமில் உள்ளவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் இது ஒன்றும் தனித்தனி ஸ்டேட்மெண்ட், சரியா? இது சம் கிடையாது. ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி கொஸ்டினில் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னா இதை எப்படி வந்துட்டு ஃபார்முலா பேசிஸில் எழுதுறது, அதாவது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி எப்படி எழுதுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். எப்படி சால்வ் பண்ணுறதுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஏஜ் இஸ் 3 times the age of B அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஏனுடைய வயது வந்துட்டு பியை விட 3 மடங்காக இருக்கிறது அப்படின்னு இருக்கிறத நம்ம எப்படி எழுதுவோம்னா, இப்போ ஏஜ் அப்படின்றத நான் ஏ அப்படின்னு எடுத்துக்க போகிறேன், சரியா? அப்போ ஏ இஸ் அப்படின்றத நான் வந்து எப்போவுமே இந்த இப்போ டீகோட் பண்ணுறோம்ல, இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஃபார்முலா மாதிரி டீகோட் பண்ணுறோம். இது எல்லா சாப்டருக்குமே பொருந்தும், சரியா? ஏஜை ஏன்னு எடுத்துக்க போகிறேன். இஸ்ன்னு ஒரு இடத்துல ஈக்குவல் டு 3 டைம்ஸ்னா என்னன்னு போடுவோம். இப்போ நம்ம வீடியோ வந்துட்டு 2x ஸ்பீடில் 1.5x ஸ்பீடில் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம்ல. ஸோ இதெல்லாம் டைம்ஸ் 1.5 டைம்ஸ் 1 டைம், 1.25 டைம், 2 டைம்ஸ் 2x டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ அப்போ 3 டைம்ஸ் அப்படின்னா 3 மடங்கு. ஸோ அப்போ 3 இன்டூ ஏதோ 3 டைம்ஸ், எதனுடைய 3 டைம்ஸ், எதோட 3 மடங்காக இருக்குது, பியினுடைய ஏஜை விட 3 மடங்காக இருக்குது. ஸோ அப்போ பியினுடைய ஏஜை நான் பின்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ அப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் ஃபைனலாக? ஏ ஈக்குவல் டு 3b இப்படின்னு எழுதணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வரும்போது நம்ம கொஸ்டினில் இந்த மாதிரி வரும். ஸோ அதை வந்து நம்ம இப்படி எழுதிக்கணும், சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போது 5 years பிஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ற போது இப்போ இந்த வருஷம் 2024. இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா நம்ம 2019க்கு போகணுமா? ஸோ கொரோனா இயர் 2019க்கு நம்ம போகணும். அப்போ நம்ம இப்போ வந்து ஒரு பையனுடைய வயசு வந்துட்டு ஒரு 20 அப்படின்னா அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை வயசாக இருக்கும்? 15 வயசாக இருக்கும். ஸோ இந்த 20லேருந்து 15 எப்படி சொன்னீங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ற போது நம்ம -5 பண்ணோமா, 5 கழிச்சோமா. இப்போ அதே மாதிரி இங்கே ஏனுடைய வயசு நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? ஏன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா நம்ம என்னென்னு போடுவோம்? A -5ன்னு போட்டுக்கிறோமா? ஸோ இதான் வந்துட்டு ஏனுடைய வயசு எப்போ? 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ பியினுடைய வயசு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருக்கும்? B -5ன்னு எடுத்துக்கணும், சரியா? ஸோ இதான் வந்துட்டு ஏனுடைய வயசு, இது பியினுடைய வயசு. இப்போ உங்க ரெண்டுக்கும் ரிலேஷன் கொடுத்துருக்குறாங்க. என்ன ரிலேஷன் கொடுத்துருக்குறாங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டாக்க ஏனுடைய வயசு வந்துட்டு பியினுடைய வயசை விட 4 டைமாக இருக்குதான். ஸோ அப்போ ஈக்குவல் டு 4, சரியா? ஸோ இப்போ கரண்ட்டாக வந்துட்டு ஏனுடைய வயசு வந்துட்டு பியோட வயசு மாதிரி 3 மடங்காக இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி 4 மடங்காக இருந்துச்சு, சரியா? ஸோ அது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், சரியா? நெக்ஸ்ட் 6 வருஷத்துக்கு பின்னாடி எப்படின்னா இதான் வந்து ப்ரெசன்ட், சரியா? இது பாஸ்ட், கடந்த காலம், நிகழ்காலம், ஃபியூச்சர், சரியா? இது ஃபியூச்சர், வருங்காலம், இது ப்ரெசன்ட். ஸோ அந்த மாதிரி இப்போ பாஸ்ட்டுக்கு போகும்போது இங்கேருந்து பாஸ்ட்டுக்கு போகணும், அதே மாதிரி ஃபியூச்சருக்கு போகும்போது ப்ரெசென்ட்ல இருந்தால் ஃபியூச்சருக்கு போகணும். இப்போ 6 வருஷம் கழிச்சு அப்படின்னா என்ன ஆகும்? 6 வருஷம் இங்கே 20லேருந்து 6 வருஷம் கழிச்சு அப்படின்னா 26. அப்போ என்ன பண்ணுறோம்? இங்கே +6 பண்ணுறோமா? ஸோ இப்போ ஏனுடைய வயசு என்ன இருக்கும்? A +6 இருக்கும். பியினுடைய வயசு வந்து B +6 இருக்கும். ஏன்னா இங்கே ஏபியை தான் கம்பேர் பண்ணுறதுனால
a plus 6 b plus 6ன்னு நான் முன்னாடி போட்டு வச்சுக்கிறேன். இப்போ இங்க என்ன சொல்றாங்க 2 times the age of b அப்படின்னு சொல்றாங்க. 2 மடங்கு, அப்ப ஈக்குவல் டு 2 அப்படின்னு போடுறோம். சரியா? ஸோ இதான் வந்து ரிலேஷன். இது எல்லாமே 2 times 3 times 4 times, ஸோ இத்தனை மடங்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா இந்த சம பாருங்க, ஃபோர்த் பாயிண்ட்டை பாருங்க, ஏஎஸ் ஏஜ் இஸ், ஏனுடைய ஏஜ் வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு இஸ் வந்து ஈக்குவல் டு 3 times older than the age of b. b-னுடைய ஏஜ் என்ன? b. b-னுடைய ஏஜ் வந்து நான் b-ன்னு எடுத்துக்கிறேன். older than அப்படின்னா பிளஸ் எத்தனை டைம்? 3 டைம் b. ஸோ இப்படி எடுத்துக்கணும். அப்போ இது என்னவா வரும்? எனக்கு a ஈக்குவல் டு 4b அப்படின்னு வரும். சரியா? இப்போ வந்துட்டு ஏன்ற பர்சன் பிங்கிற பர்சன் இருக்கிறான். ஏ வந்து பியை விட 10 வருஷம் மூத்தவன், 10 வருஷம் எல்டர்னு சொல்றாங்க அப்படின்னா, ஸோ அப்போ ஏனுடைய வயசு வந்துட்டு, இப்போ பியினுடைய வயசு வந்துட்டு ஒரு 20ன்னு வச்சுக்கிறோம். சரியா? இப்போ என்ன சொல்றாங்க, ஏ வந்து பியை விட 10 வருஷம் மூத்தவன் சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து 10 வருஷம் மூத்தவன் அப்படின்னா என்ன வரும்? ஏ ஈக்குவல் டு 20 + 10 வருமா? 10 வருஷம் ஓல்டர் அப்படின்னா அப்போ 20 + 10னா 30ன்னு எழுதுறோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ ஏ வந்து பியை விட, பியினோட வயசுனா 20, பியை விட பி வயசை விட 3 மடங்கு ஓல்டரா இருக்கணும் அப்படின்னா 3 × 20 அப்படின்னு போட போறோம். ஸோ அதான் வந்து நான் இங்க போட்டிருக்கிறேன். அப்போ என்ன பண்ணுவோம்டா, சிம்பிளா உங்களுக்கு இதெல்லாம் குழப்புச்சுன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இப்போ 2 times 3 times அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா 2 × 3 × 4 அப்படின்னு போட்டுக்கோங்க. 2 times older, 3 times older அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த கொடுத்துருக்க நம்பர் கூட எக்ஸ்ட்ரா ஒரு நம்பரை போட்டுக்கோங்க. இப்போ இந்த சம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏ இஸ் 3 டைம்ஸ்னு கொடுத்துருக்கத ஏ ஈக்குவல் டு 3bன்னு எழுதிக்கிட்டோம். இப்போ இங்கே வந்து ஏ ஈக்குவல் டு 3 times ஓல்டர்னு கொடுத்தனால நம்ம என்ன பண்ணுறோம், 3 கூட ஒரு நம்பர் ஆட் பண்ணால் 4, அப்போ ஏ ஈக்குவல் டு 4bன்னு எழுதிக்க போகிறோம். ஸோ இதுதான் மேட்ரு. இங்கேருந்து நம்ம ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி 2 times 3 times வரதை 2 × 3 ன்னு எழுத தெரிஞ்சுக்கணும். 3 times older 4 times ஓல்டர்னு வர்றதை வந்துட்டு அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு நம்பரை ஆட் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி எழுதிக்கணும். ஸோ இந்த மாதிரி டீகோட் பண்ணுறது தான் வந்து இந்த ஸ்லைடில் நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இப்போ வந்து சம்ஸ் வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ இது வந்து பாருங்க, இங்கிலீஷில் இருக்குது, நான் தமிழில் வந்துட்டு நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். சரியா? ரேஷியோ ஆஃப் ஏஜஸ் ஆஃப் 2 students இஸ், 2 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, அவங்களுடைய ஏஜஸ் வயதுகளினுடைய விகிதத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. சரியா? 2 மாணவர்களுடைய வயதினுடைய விகிதம் என்ன, நான் அந்த மாணவர்கள் வந்துட்டு ஏ பின்னே எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ அவங்களுடைய விகிதம் என்ன, 3:2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஒருத்தன் வந்து ஓல்டராக இருக்கிறான் தேன் தி அதர். சரியா? ஸோ கண்டிப்பாக இப்போ ஏ வந்து 3, பி வந்து 2 அப்படின்னா, ஸோ ஏ வந்து பியை விட மூத்தவன்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதுல இருந்து. சரியா? ஸோ இப்போ ஒருத்தன் வந்து இன்னொருத்தனோட மூப்பாக இருக்கிறான். அப்போ உதாரணத்துக்கு ஏ வந்து 30 வயசு, பி வந்து 20 வயசு அப்படின்னா, அப்போ இவங்களுடைய ரேஷியோ என்னவா இருக்கும், 3:2 நம்ம போடுமா? ஸோ A/B அப்படின்னா 0 0 கேன்சல் ஆகி 3:2 அப்படின்னு போடுவோம். இது ரேஷியோ. சரியா? இது ஏஜ் நம்பர், எக்ஸாக்ட் நம்பர். ஸோ இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். சரியா? ஸோ இப்போ ஒருத்தன் வந்து இன்னொருத்தனோட மூத்தவனா இருக்கிறான், ஓல்டரா இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ வருஷம் மூத்தவனா இருக்கிறான் அப்படின்னா 5 வயசு வித்தியாசம்னு சொல்றாங்க. இப்போ 2 பேருக்கும் நடுவில் உள்ள அந்த வயசு வித்தியாசம் வந்து 5 வருஷம். இப்போ இங்கே எத்தனை இருக்குது, 10 வருஷம் மூத்தவனா இருக்கிறானா. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்றாங்கன்னா 5 வயசு டிஃப்ரென்ஸ்னு சொல்றாங்க. அப்போ 5 years. அப்போ ஏக்கும் பிக்கும் நடுவில் வித்தியாசம்னா ஏ தான் பெரியவன். ஸோ அப்போ ஏ தான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். அப்போ A - B = 5 அப்படின்ட்டு நம்ம எழுதிக்க போகிறோம். சரியா? இங்கே எல்லா சம்மே வந்து என்னன்னா வார்த்தைகளை கொடுத்துருக்கிறத நம்ம இந்த மாதிரி ஈக்குவேஷனாக எழுதிக்க போகிறோம். ஸோ அதான் வந்து இங்கே ட்ரிக்கு. இப்போ A - B = 5ன்னு எழுதிக்க போகிறோம். இப்போ ஏக்கு பதிலாக என்ன 3 இருக்குது, பிக்கு பதிலாக 2 இருக்குது. நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷன் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன், இந்த ரேஷியோவை எப்போவுமே கே அப்படின்ற வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன்னா. ஸோ இப்போ 3k = 2k அப்படின்னு வரும். இப்போ ஏக்கு பதிலாக 3kனும் பிக்கு பதிலாக 2kன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஈக்குவல் டு 5. 3k - 2k எவ்வளோ, k ஈக்குவல் டு 5. k ஈக்குவல் டு 5 கண்டுபிடிச்சிட்டோமா? இந்த எல்லா சமுக்குமே சரி, ஏஜஸ் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ரேஷியோ வச்சு வர்ற எல்லா சமுக்குமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஸோ கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்களா, ஃபர்ஸ்ட் ரேஷியோ கொடுத்துருவாங்க, அதை வச்சு நீங்கள் கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன கொடுப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிலேஷன், ஏதாவது ஒரு க்ளூ கொடுப்பாங்க, அந்த க்ளூ வச்சு கே கண்டுபிடிச்சிருங்க. மூணாவது பாயிண்ட் என்ன கொடுப்பாங்கன்னா, கொஸ்டின் என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத கொடுப்பாங்க.
இந்த கேயை வச்சு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதில் என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் தி ஏஜ் ஆஃப் யங்கர் ஸ்டூடெண்ட், இளமையான மாணவருடைய வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் யார் இளமை? பி தான் இளமை. ஸோ இப்போ பிக்கு பதிலாக என்ன போடுறோம்? 2K போடுறோமா? ஸோ இப்போ பி ஈக்குவல் டு 2K. கேனுடைய வேல்யூ என்ன? 5. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 × 5 10. ஸோ இப்போ பியினுடைய வயசு என்ன? 10. ஆப்ஷன் பி. சரியா? ஸோ அப்போ ஏனுடைய வயசு என்ன? ஏ ஈக்குவல் டு 3K. அப்போ 3 × 5 15. சரியா? இப்போ ரெண்டு பேருக்கும் வயசு வித்தியாசம் எவ்வளோ? 5 வருஷம் வந்துருச்சா? கரெக்டா? ஸோ அவ்வளோதான் வந்துட்டு சம்மு. சரியா? இதுதான் வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி 10 இயர்ஸ். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் நோட்ஸுமே வந்து எழுதி வச்சுக்கோங்க. இது மாடல் சம் வந்து எழுதி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நோட்ஸ் எழுதிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட்டு சம்மு, ரேஷியோ ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் புனீத் அண்ட் அப்பு அப்படின்னு போன இதில் 2 ஸ்டூடெண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த இதில் புனீத் அப்படின்னு அப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கொடுத்துருக்குறாங்க. நான் பி இஸ் டு ஏ அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். சரியா? புனீத் அப்பு இவங்களுடைய ஏஜ் வயதனுடைய ப்ரெசன்ட் ஏஜ்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயதை வச்சு இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. ஸோ ப்ரெசன்ட் ஏஜ்னுடைய ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2:3 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ ஆஃப்டர் 3 இயர்ஸ் அப்படின்னா இது வந்து ப்ரெசண்ட்டு. ஆஃப்டர் 3 இயர்ஸ்னா என்ன சொல்லுவோம்? வருங்காலம், ஃபியூச்சர். ஃபியூச்சரில் என்ன ஆகும்? ஸோ பி அப்படின்னா பி ப்ளஸ் 3 ஆயிருமா? ஸோ ஃபியூச்சரில் பி ப்ளஸ் 3 ஆயிரும். அப்போ ஏக்கு ஏ ப்ளஸ் 3 ஆயிரும். 3 இயர்ஸ் லேட்டர். ஸோ இது நீங்கள் எழுதினா கூட பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய ஏஜஸ்னுடைய அந்த ரேஷியோ என்னவா மாறிடுதான்? 3:4 அப்படின்னு மாறிடுதான். ஸோ இன்னைக்கு வந்துட்டு அவங்களோட ஏஜ் வந்து 2:3ன்னு இருந்துச்சு. நம்ம ரெண்டு பக்கம் +3 ஆட் பண்ணால் என்ன ஆகும்? இந்த ரேஷியோவில் 5:6 அப்படின்னு மாறுதா? வேற ஒரு ரேஷியோ மாறுதா? ஸோ அப்போ ஒரு வேல்யூ வந்து நம்ம ரேஷியோவில் ஆட் பண்ணும்போது அந்த ரேஷியோனுடைய அளவே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் ப்ராப்பர்ட்டிஸ்லேயே. ஸோ இப்போ 3 வருஷம் கழிச்சு அப்படின்னா 3 வருஷத்தை ஆட் பண்ண போகிறோம், 3 நம்பரை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்ற போது அதனுடைய ரேஷியோ கண்டிப்பாக மாறப்போகுது. ஸோ என்னவா மாறுது? 2:3 அப்படின்னு இருக்கிறது 3:4 அப்படின்னு மாறிடுது. ஸோ அப்போ 3:4 மாறிடுது. சரியா? நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? இந்த ரேஷியோ ஏஜஸ் வச்சு கேட்குற சம்ஸில் 3 பார்ட்டை வந்து பிரிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன கொடுப்பாங்க? அந்த ரேஷியோ கொடுப்பாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு. ரேஷியோ கொடுத்துட்டாங்க, அதை நம்ம எழுதிட்டோம். ரெண்டாவது பார்ட்டு ஒரு க்ளூ கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம கே கண்டுபிடிக்கணும்னு சொன்னோன்னா, ஸோ இப்போ இந்த க்ளூ இருக்குது, இதை வச்சு நம்ம கே எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இந்த P:A நம்ம எப்போவுமே கே வேல்யூ கே மெத்தடில் நம்ம எழுதணும்னு சொன்னோன்னா, ஸோ கே ஃபார்மெட்டில் அப்போ 2K:3Kன்னு எழுதிடுவோமா? ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப் என்ன? 3 வருஷம் கழிச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இந்த இது கூட +3 போடுவோமா? அப்போ இது கூட +3 போடுவோமா? அப்போ 2K+3. சரியா? 2K+3 ரேஷியோவில் உள்ளதை நான் ஃப்ராக்ஷன் எழுத போகிறேன். 3K+3. சரியா? ஸோ இப்படி +3+3ன்னு போட்டோம்னா நம்மளுடைய ரேஷியோ என்னவா மாறுதான்? 3/4 மாறுதான். ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் ஸ்டெப். சரியா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவங்க கொடுத்துருக்கிறத ரேஷியோவை எழுதுகிறோம், கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ரெண்டாவது ஸ்டெப்பு அவங்க கொடுத்துற க்ளூவை வச்சு கே கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை பார்க்குறோம். இப்போ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 2s are 8K + 4 3s are 12 ஈக்குவல் டு 3 3s are 9K + 3 3s are 9. ஸோ இப்போ இது கேன் வந்து 9K 8K இருக்குது. ஸோ இப்போ இந்த 8K இங்கிட்டு கொண்டு போயிட்டா 9K - 8K கேன்னு வரும். இங்கே 12 இந்த 9 இங்கிட்டு போயிடுச்சுன்னா மைனஸ் ஆகும். 12 - 9 3ன்னு வரும். ஸோ அப்போ கேனுடைய வேல்யூ என்ன? K = 3 அப்படின்னு வருதா? கே கண்டுபிடிச்சாச்சு. இது செகண்ட் ஸ்டெப். தேர்டு ஸ்டெப் என்னது? புனித்துனுடைய ப்ரெசன்ட் ஏஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரெசன்ட்ன்றது ரேஷியோன்றது இது. இப்போ புனித்துக்கு ப்ரெசன்ட் ஏஜ் என்னது? 2 மீன்ஸ் 2K. சரியா? அப்போ 2K = என்னன்னு கண்டுபிடிச்சா ஆன்சர் முடிஞ்சு. இப்போ 2Kன்றது K வந்து 3. அப்போ 2 3s are 6. அப்போ புனித்தினுடைய ப்ரெசன்ட் ஏஜ் என்ன? 6. ஆப்ஷன் பி 6 இயர்ஸ். புரிஞ்சா? ஸோ இதே மாதிரி தான் வந்து சம் சால்வ் பண்ணணும். ஸோ இந்த ஒரு சம்மு நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் சம்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அந்த ரேஷியோ ஆஃப் தி ஏஜஸ் ஆஃப் ஃபாதர் அண்ட் ஹிஸ் சன், ஒரு அப்பாக்கும் அவருடைய பையனுக்கும் உண்டான ரேஷியோ விகிதம் கொடுத்துருக்குறாங்க. எப்போ அப்படின்னா 10 இயர்ஸ் ஹென்ஸ். ஹென்ஸ் அப்படின்னா ஃபியூச்சரை குறிக்கும். சரியா? இங்கிலீஷ் மீடியமில் உள்ளவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுக்கும்போது ஃபியூச்சரில் உள்ளது. சரியா? ஃபாதருக்கும் சன்னுக்கும் உண்டான ரேஷியோடைய ஏஜஸ் வந்துட்டு ஃபியூச்சரில் 5:3ன்னு கொடுத்துருக்குறாங்க.
அதே சமயம் 10 இயர்ஸ் எகோ அப்படின்னா பாஸ்ட். 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு பின்னாடி 2 கொடுத்துருக்குறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி 3:1. ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம், 2010, 2020, 2030ன்னு வச்சுக்குவோம். சரியா? இது ப்ரெசண்ட், 2020 இன்னைக்கு நடக்கிறது. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்ட்டில் அவங்களுடைய ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, இதுதான் பாஸ்ட். சரியா? 10 இயர்ஸ் எகோவில் அவங்களுடைய ரேஷியோ என்ன கொடுத்துருக்குறாங்க, ஃபாதர் இஸ்டு சன்னு எழுதிக்கிறேன், F:S. சரியா? உங்களுடைய ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3:1. ஸோ இதை வந்து எப்போவுமே குரோனாலஜி ஆர்டரில் எழுதிக்கோங்க சார். அந்த இயர் வந்து வரிசை பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3:1. சரியா? ஸோ இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து அவங்களுடைய ரேஷியோ கொடுக்கல, ஃபியூச்சரில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இங்கேருந்து 10 வருஷம் கழிச்சு +10, இது -10. சரியா? இப்போ இவங்களோட ஏஜ் ரேஷியோ என்ன, 5:3 அப்படின்னு மாறிடுது. ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து F:S வராது, ப்ரெசண்ட்டில் தான் F:S அப்படின்னு வரும். இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடினா ஃபாதரோடைய ஏஜ் F-10 ஆயிருமா, அதே மாதிரி சன்னுடைய ஏஜ் S-10 ஆயிரும். அதே மாதிரி 10 வருஷம் கழிச்சு அப்படின்னா F+10 மாறும், S+10 மாறும். சரியா? ஸோ இது வந்து 5:3 அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ இங்கே ஒரு ரேஷியோ இருக்குது, இங்கே ஒரு ரேஷியோ இருக்குது. போன சம்மில் எங்கே இருந்துச்சு, ப்ரெசண்ட்லையும் ஃபியூச்சர்லையும் இருந்துச்சு. இந்த சம்மில் பாஸ்ட்லையும் ஃபியூச்சர்லையும் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இயர்லியஸ்ட்டாக ஒரு ஏஜ் இருக்குது இல்லையா, அந்த ஏஜை வந்து நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்க போகிறோம். அதாவது இங்கே தான் நம்ம K யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், 3K/K. சரியா? இங்கேருந்து எத்தனை வருஷம் கழிச்சு நமக்கு ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க, 2010லேருந்து இங்கே ஒரு 10 வருஷம், அடுத்து ஒரு 10 வருஷம், அப்போ மொத்தம் 20 வருஷம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ +20. சரியா? புரியுதா எப்படி பண்ணுறோன்னு? போன சம்மில் வந்துட்டு ப்ரெசன்ட் ஏஜ் வந்துட்டு நம்ம K அப்படின்ற ரேஷியோ எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் கொடுத்ததுனால இதுதான் வெரி இயர்லியஸ்டான ஏஜ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதை வந்து நம்ம K அப்படின்ற வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஃபியூச்சரில் என்ன ரேஷியோவாக மாறுதோ ஸோ அதை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து எத்தனை வருஷம் கழிச்சு இந்த ரேஷியோ வரும், 3:1லேருந்து எப்போ 5:3 மாறுது, 20 வருஷம் கழிச்சுன்றதுனால +20 போட்டுக்கிறோம். இப்போ ஈக்குவல் என்னவா மாறுது, 5/3 அப்படின்னு மாறுது. ஸோ இதை வச்சு நம்ம K கண்டுபிடிக்கலாமா, இதை வச்சு K கண்டுபிடிங்க. K கண்டுபிடிச்சிட்டு இந்த K கொண்டு போய் என்ன பண்ணுவீங்க, the ratio of the age of the father to that of the son. ஸோ இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபாதருக்கும் சன்னுக்கும் உண்டான ஏஜ் ப்ரெசண்ட்டில் என்ன ரேஷியோவாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ரேஷியோ என்னன்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா K கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த K கண்டுபிடிச்சி இதை கொண்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3K:1Kன்னு இருக்குமா. ஸோ இந்த இடத்துல K சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ வரும். ஸோ அந்த வேல்யூவில் நீங்கள் வந்துட்டு 10 ஆட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரெசன்ட் ஏஜுக்கான ரேஷியோ கிடச்சிரும். ஸோ இதான் வந்துட்டு ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்துட்டு கேட்கலாம். சரியா? ஸோ 3Kன்னு போடும்போது ஃபாதரோட ஏஜ் கிடச்சிரும், K அப்படின்னு போடும்போது சன்னோட ஏஜ் கிடச்சிரும். ஸோ அப்போ +10ன்னு போடும்போது ப்ரெசன்ட் ஏஜில் என்ன ரேஷியோ இருக்கும் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிடும். சரியா? ஸோ இதை வந்துட்டு சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு சம்மு இது நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு சம் மாதிரி தான் இது வந்து சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 3rd and 4th சம் சால்வ் பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள். சரியா? தமிழ் மீடியமில் உள்ளவங்களுக்கு மட்டும் நான் இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். அதாவது என்னுடைய கிராண்ட் ஃபாதர் 8 times older than me. சரியா? 8 times older than அப்படின்னா நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்றது நான் ரேஷியோ சொல்லி கொடுத்தேன்ல. ஸோ அந்த மாதிரி பாருங்கள் எப்படி மாற்றணும் அப்படின்றத. ஸோ எப்போண்டா 16 years ago, 16 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பாஸ்ட். 16 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய கிராண்ட் ஃபாதர் 8 வருஷம் என்னை மாதிரி ஓல்டராக இருக்கு, அதாவது என்னை விட 8 வருஷம் 8 times ஓல்டராக இருக்கிறாரு. சரியா? நெக்ஸ்ட்டு 8 times ஓல்டர்னா நம்ம என்ன போடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. கிராண்ட் ஃபாதர் சைல்டுன்னு எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ இந்த ரேஷியோ எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கிராண்ட் ஃபாதர்ஸ்ட்டு சைல்டு, பாஸ்ட்டில் என்ன ரேஷியோ இருக்கும் அதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹீ வில் பி 3 times ஆஃப் மை ஏஜ். 3 times அப்படின்னா 3 into அப்படின்னு போடுவோம்.
இப்போ ஃப்ரம் நவ் அப்படின்னா இப்போ, சரியா? ஸோ இங்கேருந்து ப்ரெசண்ட்டில் 3 டைம்ஸாக இருக்கிறாங்க. 8 இயர்ஸ் எகோவில் இது வந்து 16 வருஷம் முன்னாடி, சரியா? 16 வருஷம் முன்னாடி. இது வந்து 8 வருஷம் முன்னாடி. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் வந்துட்டு அவங்களுடைய ரேஷியோ என்ன, சைல்டுக்கும் கிராண்ட் ஃபாதருக்கும் உண்டான ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ கொஸ்டின் புரிஞ்சா என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 16 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளான ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. -16 -8. அப்புறம் 8 இயர்ஸ் ஃப்ரம் நோ அப்படின்னா ப்ரெசண்ட்லேருந்து, இது ப்ரெசண்ட்லேருந்து 8 வருஷம் கழிச்சு ஃபியூச்சர், சரியா? 3 இது எடுத்துக்கணும். இப்போ 3 இது எடுத்துக்கிட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா ப்ரெசண்ட்டில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது தெரியலன்னா சொல்லுங்கள். நம்ம வந்துட்டு ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வந்துட்டு நம்ம சம் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், சரியா? ஸோ அந்த வீடியோ வந்துட்டு நம்ம எண்டு கார்டில் கூட நான் கொடுக்குறேன், சரியா? இது நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு சம் புரியல, சால்வ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அந்த சால்வ் பண்ண இதை கூட நீங்கள் எடுத்து வச்சு பார்க்கலாம், சரி? அந்த வீடியோ கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ பாருங்கள் அதை. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்ட்னர்ஷிப் சம். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் சம்ஸ் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாமா? ஸோ இது மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சம் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ட்னர்ஷிப் சம்ஸ் பார்க்கலாம்.